எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். குயிக்காக பணக்காரனா ஆகுறது. சரியா? இது வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்கிறேன். நான் சொன்னது வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? முதல் விஷயம் சூதாடுறது. நான் எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு தெரியும். லாட்ரி எடுக்கலாம். லக் இருந்துச்சுன்னா நீங்கள் பணக்காரனா ஆகலாம். இன்னொரு வழி வந்து ஷேர் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் இதில் வந்து நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அது வின் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பணம் வரும். சரிங்களா? ரெண்டாவது விஷயம், லெட்ஸே உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை உங்களோட பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்னு சொல்கிறாங்களே, நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, லீகலாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ லெட்ஸே ஒரு கம்பெனி ஏபிசின்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த ஏபிசிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் அந்த பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ணி பெரிய லெவல் ஆனிச்சுன்னா உங்களுக்கு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இருக்கும் பேஸ் ஆன் யோர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜ். ஸோ நீங்களும் அதில் வந்து ஒன் ஆஃப் த கோ ஃபவுண்டர் கோ பார்ட்னராக கூட ஆகலாம். மூணாவது விஷயங்க, இது கொஞ்சம் க்ரேஸியாக தான் இருக்கும், பட் இதுதான் ஃபேக்ட். நீங்கள் கல்யாணம் பண்ண போகிற அந்த மாப்பிள்ளையோ அந்த பொண்ணோ வந்து சூப்பர் ரிச்சாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து சூப்பர் லக்கி. ஓகேங்களா? கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு அம்பானியோட பொண்ணு கல்யாணம் பண்ணுறீங்களோ இல்லை அம்பானியோட பையனை கல்யாணம் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு சமம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு பையனோ ஒரு பொண்ணோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். சரி, இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இந்த 3 ஃபேக்ட் நான் உங்களுக்கு சொல்லி நான் விடைபெறுகிறேன். பாய்.